நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil. January 9 to 12. Click the link below and register. இப்போ அவங்களுக்கு 2025 தெளிவாக ஒரு விஷயத்தை என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, மாயை எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருந்துருக்கோம். நீங்கள் ரியாலிட்டிக்குள்ளே வந்தே தீரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் 2024 அவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகி அது அப்ரப்டாகவே அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் எண்ட் ஆகிருக்கும். இப்போ 2025 என்னென்னா, இப்போ தான் அவங்க அந்த பவுண்ட்ரிஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருப்பாங்க. எதையும் இழக்காமலேயே என்னால் ஒரு விஷயத்தை பெற முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு 2026. அதாவது இவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி வாழ்க்கை பாதையை எப்படி தெரியுமா, இவங்க மோட்ச பாதைன்னு நான் சொல்லிட்டேன்ல. இந்த மீனராசிக்கு சித்தர்கள் கனெக்ட் ஆகுறது, ஆத்மாக்கள் கனெக்ட் ஆகுறது எல்லாமே நடக்கும். அவங்க இப்போ ஆவரேஜ்லேருந்து சூப்பருக்கு போகணும். ஹெல்த் ரொம்ப கவனம். மீனத்துக்கு ஹெல்த் அடி வாங்கும். அந்த கான்டேஜியஸ் டிசீஸ்லாம் ஒன்று இருக்குது இல்லையா, இங்கேருந்து பரவுறது, ஒட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் இன்றைய சிறப்பு நேர்காணல் பகுதி. என்ன நேர்காணல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஜனவரி 1, 2026 பிறந்திருக்கிறது. இந்த 2026 ஒரு ஆண்டு முடிஞ்சு இன்னொரு ஆண்டு பிறக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆர்வம், கியூரியாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 ராசிகளை பற்றி எல்லாருமே பேச கண்டிப்பாக நினைப்போம். அந்த அடிப்படையில் நம்மோடு மீண்டும் இன்றைக்கு இணையிறாங்க. ரொம்ப நாள் கழித்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்கள பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரைட்டர் கம் அஸ்ட்ராலஜர், மரியாதைக்குரிய திருமிகு ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ இறுதியாக நம்ம கடைசி ராசியாக பார்க்கப்படுற ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. ஸோ மீன ராசி நேயர்களுக்கு எப்படி இருந்தது, எப்படி இருக்க போகிறது? அதாவது 2024ன்னு பார்க்குறப்போ இவங்களுக்கு ஜென்ரலாகவே மீனம் பார்த்திங்கனாலே இல்யூஷன்ஸ் தான். ஃபேண்டசி, கனவுகள் எல்லாமே அதுதான் அவங்களுக்கு. இவங்கள ஈஸியாக சமாதானமும் படுத்த முடியும், சில டைம் சமாதானப்படுத்தவே முடியாதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கணும், இப்போ கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குதுன்னு. அப்போ இந்த 2024 எப்படி இருந்திருக்குன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு மாயையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. ரொம்ப வருஷமாக வாழ்ந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாயையை எவ்வளோ பெரிய ஒரு அடி கொடுத்துச்சுங்கிறது தான் 2024. அந்த இல்யூஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அது டிசால்வ் பண்ணின டைம் பீரியட். இதை கரைக்க ஆரம்பிச்சிருக்கும் 2024. கரைஞ்சு வரப்போ அந்த சாயம் வெளுக்குதுங்கிற மாதிரி தான். அந்த ஃபேண்டசிலேருந்து ரியாலிட்டிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இது என்ன பண்ணியிருக்கோன்னா, 2025 அதிகமாக கோயிலுக்கு யார் போயிருப்பாங்கன்னா மீனம் தான் போயிருக்கும். 2025 அதிகமாக தெய்வ வழிபாட்டு யார் பண்ணியிருப்பாங்க? மீனம் தான். ஆன்மீகத்தை யார் நம்பியிருப்பாங்க? மீனம் தான் நம்பியிருக்கும். கடவுளை திட்டமும் செஞ்சுருப்பாங்க, ஆன்மீகத்துக்குள்ளே போகவும் செஞ்சுருப்பாங்க. சத்தமே இல்லாமல் பிரார்த்தனைகள் வச்சுருக்கிறது, அவங்களுக்குன்னு சில ஏஞ்சல்ஸ் வச்சுக்கிறது, வழிபாட்டு முறைகள் பண்ணுறது, எதெல்லாம் உங்களுக்கு ஆகாதுன்னு நம்ம சொல்லியிருப்போமோ அதை போய் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் சொன்னது கரெக்டு தான், ஆகாமல் தான் போச்சு அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு 2025 தெளிவாக ஒரு விஷயத்தை என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, மாயை எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருந்துருக்கோம். நீங்கள் ரியாலிட்டிக்குள்ளே வந்தே தீரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 2024 ராகு செம்மையாக வச்சு செஞ்சது அந்த இல்யூஷனுங்கிற ஒரு இதுக்குள்ளார இருந்து வச்சு செஞ்சு இதை நான் மாற்றிடுறேன், அதான் எதையுமே மாற்ற முடியல. 2025 கேது
ஏன்னா கேது தான் வந்து இவங்கள மோட்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. மோட்ச பாதை அவ்வளோ ஈஸியான பாதை கிடையாது. மீனம் பிறந்ததே மோட்ச பாதைக்கு தான். அந்த மோட்ச பாதை ரொம்ப கரடுமுரடான ஒரு பாதை அப்படிங்கிறப்போ இவங்க இந்த வழிபாடுகளே எப்படி பண்ணியிருப்பாங்க தெரியுமா? இந்த ஆன்மீகத்துக்குள்ளே இவங்க எப்படி போயிருந்திருப்பாங்கன்னா, இதை செஞ்சா எனக்கு இது கிடைக்கும், அதனால நான் இந்த ஆன்மீகம் இப்படி தான் இழுக்கும், ஓகே. வெயிட் பண்ண வைக்கும். இதை நான் செஞ்சுட்டு இன்னும் ஏன் வரவே இல்லைன்னா வராது. ஏன்னா இப்போ தான் ஒரு பரிகாரமே ஒன்று பண்ணுறோம். ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோன்னா நம்ம போய் தெய்வத்துக்கு போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. காத்திருத்த தான் பெற முடியும். தெய்வம் பக்குவம் தான் படுத்தும். நீங்கள் பக்குவ நிலைக்கு வரக்கு தான் இந்த பரிகார முறைகளே, பக்குவ நிலைக்கு வரக்கு தான் இந்த ஆன்மீகமே. பொறுமை ரொம்ப அவசியம். உங்களுக்கான அந்த டிவைன் டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, அது 2026 லேட்டர் ஆன் டைமில் தான் அவங்களுக்கு அந்த டிவைன் டைமே வரும். ஏன்னா அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ். இந்த கன்ஃபியூஷன் 2024 அவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகி அது அப்ரப்டாகவே அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் எண்ட் ஆகிருக்கும். இப்போ 2025 என்னன்னா இப்போ தான் அவங்க அந்த பவுண்ட்ரிஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருப்பாங்க. இந்த பவுண்ட்ரி ஸ்ட்ரென்த்தனான டைம்னு சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட க்ரியேட்டிவிட்டி இருந்திருக்கு அப்படிங்கிறது. அந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து ஒரு ஃப்ரீடமாகவே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்க வந்து தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் சர்வீஸ் பண்ணணுன்னே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. மீனம் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு. காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு பண்ணணுன்னா பண்ணியிருப்பாங்க. இது அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, என்ன நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாமே பண்ணுறது. வீட்டுக்குள்ளேயே அதை தான் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்துக்கிட்டே அதான் பண்ணியிருப்பாங்க. அந்த சாக்ரிஃபைஸை போய் சொல்லி காட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. நான் இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணணும்ல, உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா? எமோஷனலாக இந்த எமோஷன்ஸ் பெரிய ஆபத்து. ஏன்னா இங்கே வந்து குருவும் அவங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது, சுக்கிரனும் ஃபேவரபுளாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அந்த இடத்துல வந்து அவங்களோட எமோஷன்ஸ் வந்து வீக்கு. 26ல் அது கம்மியாகுதா? இல்லை, 26ல் வந்து புரியுது அவங்களுக்கு. என்னோட எமோஷன் வந்து ஏட்டு சுரக்காய் கறி கூடாதுங்கிறது தான் இப்போ வந்து மீனம் புரிஞ்சுட்டு, ஓகே இனி என்னை பேம்பர் பண்ணுறதுக்கெலாம் யாருமே வரமாட்டாங்க, அந்த டிவைன் டைமிங்காக நான் காத்து இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்லை, எதையும் இழக்காமலேயே என்னால் ஒரு விஷயத்தை பெற முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுக்கு 2026. அதாவது இவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி வாழ்க்கை பாதையே எப்படி தெரியுமா? இவங்க வந்து மோட்ச பாதைன்னு நான் சொல்லிட்டேன்ல. இந்த மீனராசிக்கு வந்து சித்தர்கள் கனெக்ட் ஆகுறது, ஆத்மாக்கள் கனெக்ட் ஆகுறது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் தேவையில்லாத எனர்ஜிஸ். இந்த மீனராசிக்காரங்கள்ட்ட போய் நம்ம கேட்குறோன்னா, என்னோட முஜ்ஜன்மம் எப்படி இருந்தது, இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், எல்லாமே பின்னோக்கி பார்க்குறது. என் முஜ்ஜன்ம கதையை சொல்ல முடியுமா? நீங்கள் முஜ்ஜன்மத்தில் நீங்கள் ராஜா ராணியா இருந்திருக்கலாம், இப்போ யார்? ரியாலிட்டிக்குள்ளே வாங்க. அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது பூமியில் நடக்கக்கூடியது, பூமியில் நடந்து வரணும். இந்த பூமியில் நடந்து வர்றது தான் இப்போ மீனம். இவ்வளோ நாள் ஆகாசத்தில் பறந்துட்டு இருந்தாங்க. இது பறந்து ஏன்னா மீனத்தோடைய நட்சத்திர அமைப்பே எப்படி தெரியுமா? இது வந்து தண்ணியில் வாழ்ந்து, இவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. தண்ணியில் வாழ்ந்து அதுக்கப்புறம் வந்து வானத்துக்கு போயிட்டு, முதல் யுகத்தில் போய் தனக்கான லைஃப் பார்ட்னரை தேட போயிட்டு, அதுக்கப்புறம் வானத்தில் பறந்து வந்து மரத்தில் விழுந்து பூமியில் வந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் சாபமே வாங்குச்சு. யானையாக நடந்து போச்சுன்னு ஒன்று இருக்குது. நீ பூமியில் நட, அதுதான் வந்து மீனத்துக்கு சொல்கிற விஷயமே. நடங்க, ரியாலிட்டியை பாருங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? மீடியம் ஆர் ஆவரேஜ் ஆர் சூப்பர்? அவங்க வந்து இப்போ வந்து ஆவரேஜிலிருந்து சூப்பருக்கு போகணும். ஓகே. ஹெல்த் ரொம்ப கவனம். மீனத்துக்கு ஹெல்த் அடி வாங்கும். அந்த கான்டேஜியஸ் டிசீஸ்லாம் ஒன்று இருக்கு இல்லையா, இங்கேருந்து பரவுறது, ஒட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். ஹெல்த் ரொம்ப கவனம், அடிப்படாமலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த இவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு 2026 மீனத்துக்கு. ஸோ ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த பர்சனல் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா ஒர்க்கஹாலிக் இவங்கெல்லாம் நல்லா ஒர்க்கஹாலிக்காக இருக்கப்போ ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், உங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரொஃபஷனல் வைஸ் பார்க்குறப்ப. அப்படிங்கிறத வச்சு கூட கனெக்ட் பண்ணி கட்டாயமாக பார்ப்பாங்க. மேபி நிறைய பேர் கனெக்ட் ஆகிருக்கும், கண்டிப்பாக நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் உங்களுடைய நேர ஒத்துழைப்புக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் மற்றொரு சிறப்பு நேர்காணல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.